ஸோ மதன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் குரூப் 2ல செலக்ட் ஆகி கரண்ட்ல வந்து திருவையாறு முனிசிபல் கமிஷனரா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவர் வந்து நான் வெல்கம் பண்றேன். மதன், நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு எந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, உங்களுடைய நாலேஜ்ல இருந்து பசங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஒர்க்லயும் இவ்வளோ ஒர்க் பிஸிலையும் வந்து நமக்காக பேசணும், நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்காக ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் கூப்பிட்ட உடனே அடுத்த அடுத்த செகண்டே வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் மதன். ஹாய். ஆம், என் பேர் மதன் ராஜ். நான் இப்போ திருவேறு முனிசிபல் கமிஷனராக இருக்கேன். லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா நான் ஓவரால் அந்த குரூப் டூ கம்பைன் ரேங்க்ல ரேங்க் 50 எடுத்திருந்தேன். அண்ட் குரூப் டூ ஏ ரேங்க்ல ரேங்க் 13 எடுத்தேன். முனிசிபல் கமிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தோன்னா எனக்கு அதராம்பட்டினம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருவையாறு முனிசிபல் கமிஷனராக இருக்கேன். ஸோ ஓகே, இது பேசிக் இன்ஃபர்மேஷன். பட் என்னோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுன்னு பார்த்தோன்னா 2017க்கு அப்புறம் தான், 17 18க்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபிளஜ் ஆரம்பிச்சேன். யூபிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. பட் 20க்கு அப்புறம் இந்த டிஎன்பிசி கொஞ்சம் இது பண்ணாங்கல்ல, ரிசல்ட்லாம் 1 இயர்க்குள்ள விட ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் குரூப் ஒன் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 21 வந்து குரூப் ஒன் எழுதலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். 21 வந்து வரிசையாக ஒரு 3 மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் கொடுப்பேன். குரூப் ஒன் மெயின்ஸ் அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரே குரூப் டூ மெயின்ஸ் ஆகுதுன்னா அதுலேயே கிளியர் ஆயிடுச்சு. குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து இது இந்த அட்டம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த அட்டம் குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து கொடுக்கலாம் பிளான்ல இருக்கேன். பட் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாட்டிக் புக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். டெஸ்ட் சீரிஸ்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஸ்டாட்டிக் புக்னா பார்த்துட்டீங்கன்னா அந்த பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த், ஹிஸ்ட்ரிக் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். கார்த்திக் சாரே சொல்லியிருப்பாரு. புக்ஸை பத்தி பேச வரல. பட் இப்போ ட்ரெண்டிங் சார் வார்த்தை சொன்னாரு. என்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சி 2019 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா மக் அடிச்சுட்டு போட்டா, ஐ மீன் கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் இம்பாக்ட்னு கேட்டா சவுத் வெஸ்ட் மான்சூன் பத்தி எழுதினாலே மார்க் போட்டுறாங்க. இம்பாக்ட் பத்தி எழுதவே தேவையில்லை. பட் இப்பதான் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணாதான் மார்க் போடுறாங்க. ஏன்னா போன வருஷம் எனக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பர் வாங்கி பார்த்திருந்தேன். எந்தெந்த கொஸ்டின் நான் அட்ரஸ் பண்ணதுன்னா அதுக்கு நல்ல மார்க் போட்டிருந்தாங்க. ட்ரெண்டிங்னா நான் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் 2021 மெயின்ஸ் கொடுத்தப்ப குரூப் ஒன் மெயின்ஸ் கொடுத்தப்ப அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் கொஞ்சம் நீட்டா எழுதியிருந்தாலோ இல்ல கொஸ்டின் லைட்டா அட்ரஸ் பண்ணியிருந்தாலோ மார்க் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா எழுதின அட்டம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு மட்டும் தான் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிசி நல்லா ட்ரெண்ட் மாறிட்டாங்க. முன்னாடி மாதிரி நம்ம வந்து மக் அடிச்சுட்டு மார்க் எடுத்துடலாம் இல்ல நீட்டா எழுதினா மார்க் போட்டுருவாங்க, அந்த அந்த மாதிரிலாம் இல்லை. இப்பெல்லாம் கொஸ்டின் யார் அட்ரஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் அட்ரஸ் பண்ற மாதிரி பாருங்க. இன்னொன்னு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் படிச்சு அதுல இருக்க கண்டென்ட் அப்படியே எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய கடமை சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி நம்பிடாதீங்க. நானும் அந்த மாதிரி நம்பிதான் ஒரு அட்டம் எனக்கு அப்படியே போச்சு. டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும், அப்பதான் மார்க் விழுவும். ஏன்னா டிஎன்பிசி கீ ஃபுல்லா அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் மாதிரி கிளம்பிட்டு இருந்துச்சு. இந்த 22 மெயின்ஸ் அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க ஸ்டாட்டிக்கா இருக்க புக் எல்லா புக்கும் படிச்சுக்கோங்க. அது வந்து உங்க ஓன் கண்டென்ட் உங்க ஓன் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கல்ல. இப்ப சில பேருக்கு எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேக்ட போட்டு ஆரம்பிக்கிறது ஃபேக்ட் முக்கியம் தான். டிஎன்பிசி பொறுத்தவரை ஃபேக்ட் முக்கியம் தான். அதே சமயத்துல கொஸ்டின் அட்ரஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். இப்ப ரீசெண்டா டிஎன்பிசி ரொம்ப நல்லாவே மாறிட்டாங்க. அப்படின்னா யார் யாரெல்லாம் அட்ரஸ் பண்றாங்க அவங்களுக்கு தான் நல்லா மார்க் போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த தடவை இன்டர்வியூ போயிருந்தாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இன்டர்வியூ போயிருந்தாங்க. அவங்கள கொஸ்டின் நல்லா அட்ரஸ் பண்றாங்க, யூபிஎஸ்சி கேண்டிடேட் அவங்களாம். ஸோ நீங்க டிஎன்பிசில இருந்து கொஞ்சம் மாறுங்க. இப்ப சில பேர் டிஎன்பிசிக்காக பர்டிகுலர் நிறைய பேர் படிப்பீங்கல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா அதுல? நான் தப்பா சொல்லல. டிஎன்பிசிக்காக பர்டிகுலர் படிக்கிறீங்கன்னா அவங்க என்ன அவங்க வே ஆஃப் கோச்சிங் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீவியஸா 2020க்கு முன்னாடிலாம் இந்த படிச்சுட்டு அடிங்க, இப்போ மக் அடிச்சுட்டு எழுதுங்க, அது மார்க் விழுந்துரும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இப்பெல்லாம் டிஎன்பிசி நிறைய பேர் மாறிட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லாவே மாறிட்டாங்க. இந்த எத்திக்ஸ் எப்பக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து நல்லா யாராவது அட்ரஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல மார்க் போட்டிருந்தாங்க. அது ஏன்னா இப்போ ரீசெண்டா ஃப்ரெண்டு இன்டர்வியூ போனதா, ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிருந்தாரு. இப்போ டிஎன்பிசி இன்டர்வியூக்கு போறாரு. ஸோ அதே மாதிரி தான் நானும் எழுதினேன். யூபிஎஸ்சி என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் எழுதினேன். ஸோ எனக்கு நல்ல மார்க் கிடைச்சது அப்படின்னு சொல்ற வச்சு நான் சொல்றேன். அட்ரஸ் பண்றவங்க மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா மார்க் போடுறாங்க அப்படிலாம் இல்ல. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், ஸ்கேல் பென்சில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். டைம் இருந்தா ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்க. பட் இதெல்லாம் மஸ்ட் தான் கிடையாது. அதுக்கு மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு லெஜிபிளா இருந்தாலே போதும். ரொம்ப கிறுக்கி எழுத வேண்டாம். ஓரளவுக்கு லெஜிபிளா கொடுத்தாலே நல்ல மார்க் போடுறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இப்ப ரீசெண்டா டிஎன்பிசி மட்டுமே படிக்க யாராவது இருக்கீங்களா அந்த குரூப்ல? நான் டிஎன்பிசி மட்டும் தான் படிக்கிறேன், யூபிசி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வெளியே டிஎன்பிசி வந்து ஸ்டார்டிங் இருந்து படிக்கிறேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்க டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட் மட்டும் பாருங்க. ஒரு சும்மா ஒரு பேசிக் கிடைக்கும், எல்லா குரூப்லயும் கிடைக்கும். கார்த்திக் சார்ட்டே கொடுத்துருக்கேன் ஆன்சர் ஷீட்டு. அப்புறம் ஆதித்யா டிஎஸ்பி இருக்கார்ல, அவரோட ஆன்சர் ஷீட்டு 2 ஆன்சர் சார்ட்டா இருக்கும். அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கி பாருங்க. கார்த்திக் சார் அவர்கிட்ட கொடுங்க. அவங்கள்ட்ட பசங்களுக்கு சும்மா 2 காப்பி அனுப்பிச்சுடுங்க. குரூப் ஒன் மட்டும் தான் படிக்கிறீங்க நிறைய பேர். ஓகே ஓகே, அப்ப நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்ப இருந்து ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்க நார்மலா கார்த்திக் சாரே டெய்லியும் கொஸ்டின்ஸ் போடுவார்னு நினைக்கிறேன். மெயின்ஸ் கொஸ்டின் அவர் டெய்லி கிளாஸ் மாதிரியே போட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க பார்த்து டெய்லி ஒரு கொஸ்டின் 10 மார்க் 15 மார்க் இருக்கு.
ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பார்த்தோன்னா அந்த குரூப் 2 பார்த்துக்கும் 6 மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எழுதினப்ப 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் இருந்துச்சு. இப்போ பேட்டர்ன் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மார்க் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி 3 மினிட்ஸ் எடுத்துக்குவேன், 2.5 3 மினிட்ஸ் எடுத்துக்குவேன். 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குவேன். 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 மினிட்ஸ் எடுத்துக்குவேன், ஒரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். ஆனா நான் எழுதினப்ப அந்த 10 மார்க் 15 மார்க் மட்டும் தான் இருக்கா. நான் அதுக்கப்ப 6 போராட்டம் ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் அப்படி இருந்துச்சு சரிங்களா. அப்போ வந்து கொஞ்சம் 6 மார்க் இதனால கொஞ்சம் டைம் அதுலயே நான் நிறைய சேவ் பண்ணுவேன். 6 மார்க்னா 4-5 பாயிண்ட் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் இஷ்யூ இல்லை, அது சாரி ஃபுல்லா இது சொல்லிடுவாரு. மெயின்ஸ் பொறுக்க வந்துட்டா இப்போ இருந்தே கான்சென்ட் பண்ணி ஆரம்பிச்சுங்க. ப்ராக்டிஸ் பண்றதா இப்பல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் ரெஜிபிளா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியம். அப்புறமேலுக்கு வேற அந்த ஸ்கேல் பென்சில் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ ரூம் மாதிரி இருக்கும், ஸ்கேல் பென்சில் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க நல்ல மார்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நானும் நிறைய கொஸ்டினுக்கு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணதே இல்லை. சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப டைம் இருந்துச்சா யூஸ் பண்ணுவேன். பட் நான் யூஸ் பண்ண அது நான் ப்ரொமோட் சொல்ல மாட்டேன் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த டிஎன்பிசி மித்ல நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் நான் அண்ணா நகர்ல இருக்க நிறைய மித்து வந்திருக்கும். யார் நீட்டா எழுதுறாங்களோ பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் மார்க் போடுவாங்க, பசங்களுக்கு தான் மார்க் போட மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா சரவணன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குரூப் 2ல வந்து 7th ரேங்க் எடுத்திருந்தாரு. ஆமா, இப்ப ரீசெண்டா ரிசல்ட் வந்து குரூப் 2ல 7th ரேங்க் எடுத்திருந்தாரு. அவர் ஹேண்ட் ரைட்டிங் பெருசா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனா செம்மையா கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுவாப்ல. அவர் கொஸ்டின் வே ஆஃப் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஏதோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாகிரபில லேண்ட்ஸ்லைடு, ஏன் லேண்ட்ஸ்லைடு வந்து உத்தரகாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஹிமாலயன் ரீஜன் இருக்கு, டெக்டானிக்கலி இந்த ஆக்டிவான ரீஜன்ல இருக்கு. ஸோ ஈஸியா வந்து தெரியும். அவர் அட்ரஸ் பண்றது பார்த்தோன்னா வேற மாதிரி கிளைமேட்டிக் ரீசன் அட்ரஸ் பண்ணுவாரு. அப்புறமேலுக்கு ஒரு டூரிஸ்ட், அப்புறம் அந்த ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கூட வந்துச்சு. 1976 ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு கமிட்டி, அந்த ரிப்போர்ட்டை மென்ஷன் பண்ணி சூப்பரா எழுதுவாரு. யூபிஎஸ்சி மாடல் இதே மாதிரி எழுதினாரு, நல்ல மார்க் கிடைச்சது. அவர் வச்சுதான் இன்ஸ்பிரேஷனா சொல்றேன். ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுவார், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல, ஸோ எனக்கு மார்க் வருமா வரலையான்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மார்க் தமிழ்நாடுல 7th ரேங்க் எடுத்துக்க, டோட்டல் பார்த்தீங்கன்னா 190 சம்திங் இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் வச்சுதான் சொல்றேன். ஸோ நீங்க ஹேண்ட் ரைட்டிங் வைஸ் பெருசா பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேற எதுவும் சப்ஜெக்ட் ரிலேட்டடா இந்த இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல வந்து இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, அது படிக்கணும், இது படிக்கணுமா கேட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. டிஎன்பிசி இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலுமே ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். ஸ்டாட்டிக் புக் கண்டிப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க எதுவா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் புக்லாம் விட்டுறவே கூடாது. மீரா பாலசுப்ரமணியன், நீங்க ஸ்டாட்டிக் புக்ல கண்டிப்பா விட்டுறாதீங்க. பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த், ஹிஸ்டரிக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ், ஜியோகிரபி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அதே போதும். ஸ்டாட்டிக் இல்லாம நீங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போக கூடாது. ஸ்டாட்டிக் பண்ணிட்டு தான் நீங்க மத்தவழி டெஸ்ட் சீரிஸே தொடரணும். ஸ்டாட்டிக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு இடத்துல தரவா இருக்கேன் அப்படின்னா நீங்க டெஸ்ட் சீரிஸ் அழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஆனா டெஸ்ட் சீரிஸ் எக்காரணமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்க. சார் நல்லா கைட் பண்ணுவாரு. சார் மெயின்ஸ்லாம் நல்லா கைட் கார்த்திக் சார் மெயின்ஸ் நல்லா கைட் பண்ணுவார். எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எழுதுங்க இது நல்லா இருக்கும். அவர் நிறைய பேப்பர் ரெஃபர் பண்றாரு, நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அவர்கிட்டே கேளுங்க மெயின்ஸ்க்குலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நான் வந்து ஜென்ரலா சொல்லியிருக்கேன். ப்ரிப்பரேஷன் இப்போ ரீசெண்டா குரூப் 1 ப்ரீலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சேன், ஒரு வாரம் படிச்சேன். கிளியர் ஆயிடும் நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். டைம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த இந்த இதுல வேலையில பிரின்சிபல் கமிஷன்ஸ்ல படிக்க டைம் கிடைக்காது. ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லக்ஷ்மிகாந்த் ஹிஸ்டரி, ஜியோகிரபி, எக்கனாமிக், எஸ்சிஆர்டி இதுவே போதும். நீங்க சயின்ஸுக்கு படிக்கணும்னா, சயின்ஸுக்கு சொல்லுவாங்க சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட விஷயம் தான். நான் சயின்ஸ் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். சயின்ஸுக்கு என்னன்னா என்ன டெஸ்ட் சீரிஸ் ஒரு ஏதோ ஒரு அகாடமிக் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்குவேன். வெற்றி சங்கர் ஏதோ ஒரு அகாடமில கொஸ்டின் பேப்பர் வரும்ல, அதை மட்டும் லைட்டா பார்த்துட்டு போவேன். மற்றபடி சயின்ஸுக்கு நான் தனியா டைம்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இன்னொன்னு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே போதும், மோர் தென் எனஃப். இன்னொன்னு, நான் எல்லாத்தையும் ரொம்ப ஆவரேஜா படிப்பேன். இப்போ ஹிஸ்டரி ஜியோகிரபி எல்லாமே ஆவரேஜா, ஃபுல்லா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு மட்டும் தனியா படிக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஆவரேஜா படிச்சுட்டே போவேன். சயின்ஸ் முதற்கொண்டு ரொம்ப ஆவரேஜா படிப்பேன். ரொம்ப ப்ரீலிம்ஸ் கம் மீன்ஸ் மேனேஜ் பண்றது கஷ்டம். அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க குரூப் 2 எடுத்திருக்கோம், ஜென்ரல் இங்கிலீஷே எடுத்துக்கங்க. தமிழ் எடுத்தா தப்புலாம் சொல்லல. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தா ஈஸின்னு சொல்றேன். ஈஸினா ரொம்ப ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம், ஒரு மாசத்துக்குள்ள ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஜென்ரல் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நீங்க 25 to 25 கண்டிப்பா எடுத்துக்கணும் சரிங்களா. அதை விட்டுறாதீங்க, அது விட்டாலே ஒரு பாதி ஹோப் போயிடும் உங்களுக்கு. இங்கிலீஷே எடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இங்கிலீஷே எடுக்க சொல்லுங்க, ஈஸியா கவர் பண்ணிடலாம். தமிழ்னா படிச்சிருக்கேன், தமிழ் கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே. பட் இது எனக்கு புது அட்டெம்ப்ட், தமிழ்ல இங்கிலீஷ் டவுட் ஆகுதுன்னா இங்கிலீஷே போயிடுங்க. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இங்க வந்து நான் தமிழ் பற்று அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்போ நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி 3 years ஜிடி தான் ஓகே, தமிழே எடுத்துக்கோங்க.
தமிழ் பயம் இல்லைன்னா தமிழ் எடுத்துக்கோங்க. பட் புதுசா வரவங்களுக்கு தான் இதை சொல்றேன். யாராவது புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் எடுக்க சொல்லுங்க. சிலபஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கிலீஷ் சிலபஸ்ல. இருந்தாலும் இங்கிலீஷ் நீங்க ஈஸியா 1.5 months 2 months கவர் பண்ணிடலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லதுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாச்சும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுப்போ ரொம்ப பயமா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் எழுதுறோம் அதெல்லாம் எழுதுறோம் இப்படி எழுத போறோம், கொஸ்டின் இப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், கண்டிப்பா அந்த பயம் இருக்கும். தப்பா வச்சு எழுதிருங்க. தப்பா வச்சு 2 கொஸ்டின் எழுதி கொடுத்துருங்க. 1 மணி நேரம் ஆகட்டும் 2 கொஸ்டின் எழுத. சும்மாவாச்சும் எழுதி கொடுங்க. எழுதிட்டு சார்ட் ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்கிக்கோங்க. சார் இந்த மாதிரி எழுதிருக்கேன் என்ன பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன இருக்கு, ஒரு மாதிரி என்னடா ரொம்ப அசிங்கமா இருக்குமோ கேவலமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. எழுதுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறப்பலாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போக போக பில்டப் பண்ணிட்டு நான் குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ் வரப்போ நான் குறைஞ்சது 30 ரிசர்ச் எழுதியிருப்பேன். ஃபுல் டெஸ்டே சொல்றேன். ஐ மீன் ஃபுல் டெஸ்ட் 5 தான் எழுதுனேன். அந்த செக்ஷன் டெஸ்ட்லாம் சேர்த்து ஃபுல் எல்லாம் சேர்த்து 40 டெஸ்ட் எழுதியிருப்பேன். தமிழ் சொசைட்டி இங்கிலீஷ்ல மீன்ஸ் நான் இங்கிலீஷ்ல எழுதினேன். குரூப் 1 ஃபுல்லா தமிழ் சொசைட்டி இங்கிலீஷ்ல எழுதினேன். நல்ல மார்க்கே கிடைச்சது. எனக்கு குரூப் 1ல மார்க் பண்ணது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேப்பர் 3ல மார்க் போச்சு. என்விரான்மெண்ட்ல ரெண்டு டைமா பாத்தீங்கன்னா பார்டர்ல கரெக்டா ஒரு 6 மார்க் 5 மார்க் பார்டர்லாம் போகும். ரெண்டு டைமா எனக்கு போனது ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்லாம் போயிருக்கு. அது ஏன் நான் கொஸ்டின்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்றோம், இருந்தா ஏன் மார்க் வரல எனக்கு தெரியல. அப்போ இந்த டைம் கொடுக்குறேன். தமிழ் சொசைட்டி இங்கிலீஷ்ல எழுதுங்க, தப்பு இல்ல. திருக்குறள் இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணுங்க. திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சா டிரான்ஸ்லேஷன் எழுதுங்க. இல்ல திருக்குறள் இங்கிலீஷ்ல எழுதுங்க, தப்பு இல்ல. நான் அப்படிதான் எழுதினேன். எனக்கு வெறும் நெகட்டிவ் மார்க்ல நல்ல மார்க்கே போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாஸ்ட் இயர் தமிழ்ல ஒரு பெருசா அந்த ஒரு சாங் பத்தி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. தமிழ் சாங்ஸ்லாம் அதுக்கெல்லாம் நான் தமிழ் பாட்டுலாம் எழுதினானே. அந்த பல எம்ஜிஆர் பாட்டு கலைஞர் எழுதின பாட்டுலாம் எழுதினானே. அதுல ஒண்ணு நல்ல மார்க் தான் போட்டிருந்தாங்க எனக்கு. எனக்கு போன தடவை பார்த்ததான் சொல்றேன். வேற எதுவும் ப்ரிலிம்ஸ் விட்டுருங்க. ப்ரிலிம்ஸ் கண்டிப்பா நீங்க மேக்ஸ் எடுக்கணும். சயின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ல 8 to 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மந்த்ஸ்ல ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் மெயின்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம சார் டைம் ஷார்டேஜ் இருக்குல்ல, போதும் 2 months ஃபுல்லா ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சி ப்ரிலிம்ஸ் சிலபஸும் மெயின் சிலபஸும் பெருசா டிஃபர் ஆகாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க ரொம்பலாம் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப லைட்டா மெயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு கொஸ்டின் எப்படி பில்டப் பண்ணி கதை கதையா எழுதுறீங்க இருக்கு. கதை மீன்ஸ் அது ரிலவெண்டா எப்படி பில்டப் பண்ணி எழுதுறீங்க தான் இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன். நான் ஏதாவது ஒரு பில்லு போடணும்னா ஒரு ஒரு டெண்டர் விட்டுனா நோட் ஆர்டர் மாதிரி எழுதணும். இந்த வேலைக்காக நான் இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் திருவையாறுல இருக்கேன். இங்க அடிக்கடி ஃபிளட்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 500 ஸ்டாண்ட் பேக்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் சொல்றாங்க. ஓகே மேடம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் ஒரு நோட் ஃபைல் மாதிரி எழுதணும். ஏன் அந்த 500 ஸ்டாண்ட் பேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவையாறு அருகில் காவிரி ஆறு இருக்கிறதால அடிக்கடி இங்க ஃபிளட் ஆயிடும். ஸோ 500 பேக்ஸ் எனக்கு தேவைப்படும். இதுக்காக இவ்வளவு பில் எனக்கு செலவாகுது. இதுக்காக நான் டெண்டர் கோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையா எழுதுவேன். ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா நீங்க இந்த நோட் ஃபைல் எழுதுறதுக்குலாம் இந்த அப்ப இருந்து மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கணும். எனக்கு அதுல நல்லா ப்ரிப்பேர் ஆனதுல இங்க நோட் ஃபைல் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதெல்லாம் எழுதிட்டு நான் இந்த இவ்வளவு செலவு 1 லட்சம் செலவு பண்றேன் 500 ஸ்டாண்ட் பை 500 பேக்குக்கு. ஸோ நான் இந்த டெண்டர் கோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது நான் அப்ப கத்துக்கிட்டது. எப்ப நம்ம ஒரு மெயின்ஸ் படிக்கிறப்ப குரூப் 1 படிக்கிறப்ப கத்துக்கிட்டது. எப்படி ஒரு பில்டப் பண்ணி ஒரு தேவையான விஷயத்த கண்டென்ட்டா கொண்டு வந்து கொடுக்கறது தான் அந்த மேட்டரே இருக்கு மெயின்ஸ்ல. ஒரு கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. சயின்ஸ்ல ககன்யான் மிஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன எழுதிருந்தாங்கன்னா ககன்யான் மிஷனா என்ன, அது யாரு இருக்கு, ஐ மீன் இந்தியால எங்க இருக்கு, எந்த சென்டர் பண்றாங்க அப்படின்னு எழுதினாங்க. நான் என்ன பண்றேன் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா போட்டேன். எனக்கு அது கொஸ்டின் நல்ல மார்க் கிடைச்சது. தமிழ் சொசைட்டி யூனிட் 6 அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஐடியா கொடுங்க. தமிழ் சொசைட்டி யூனிட் 6 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாலிசி நோட்ஸ் பாருங்க. பாலிசி நோட்ஸ் நல்லா நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 இப்போ நான் படிக்கிற யூனிட் 8 இருந்துச்சு தமிழ் சொசைட்டிக்கு. அதுக்கு ஃபுல்லா நான் தமிழ் புக்ஸ் மட்டும் தான் படிச்சேன். முக்கியமா 11th 12th அந்த இது அறவியலும் பண்பாடும் இருக்குல்ல, அந்த புக்ல தேவையான டாபிக்ஸ் படிச்சேன். அப்புறம் 6th to 10th ஹிஸ்டரி புக் இருக்குல்ல, அதுல படிச்சேன். அப்புறம் தமிழ் புக்ஸ்ல ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் இருக்கும், தனியா ஹிஸ்டரிக்கு மட்டும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சேன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லாம் இந்த சென்சஸ் ரேங்கிங் அதெல்லாம் கேட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பாலிசி நோட்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. பாலிசி நோட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ரீசெண்டா வந்து ப்ரீமியம்ஸ் கூட பாலிசி நோட்ஸ் 2 3 கொஸ்டின் வந்து நான் பார்த்தேன். ப்ரிப்பரேஷன்ல ப்ரிவியூ கண்டிப்பா ப்ரிவியூ பாஸ்ட் ஒரு 5 years எடுத்துக்கோங்க. 5 yearsே போதும். மோர் தென் 5 years குரூப் 1 குரூப் 2 கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின், அப்புறம் எஸ்ஐ கொஸ்டின் பாருங்க. எஸ்ஐல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அந்த மதுரை காந்தின்னு சொல்லிட்டு 2019 மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 2015 14 எஸ்ஐ கொஸ்டின் எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின். யார் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்ஆர் சுப்பிரமன் அந்த கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. குரூப் 1 பிலிம்ஸ் கட் ஆஃப் சார் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். 140+ தான் சேஃப் தான் நினைக்கிறேன். 140+ D6 சேஃப் தான் சார். காலேஜ் படிக்கிறவங்க குரூப் 2
இப்போ இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது? காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஃபைனல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒரு அகாடமி டெஸ்ட் சீரிஸ் வேண்டாம், ஏதாவது அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. சார்ட்டே கைடன்ஸ் கேளுங்க. ஸ்டாட்டிக் புக் மட்டும் வாங்கிக்கோங்க. லக்ஷ்மிகாந்த் புக் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிறேன் லக்ஷ்மிகாந்த் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு. ஹிஸ்டரியில ஈஸியா படிச்சிடலாம். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஹிஸ்டரி ஜாகிரபில நீங்க 2 monthsலயே முடிச்சிடலாம். இப்போதைக்கு லக்ஷ்மிகாந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்து நியூஸ் பேப்பர் போதும். தமிழ் தான் அப்படின்னா தமிழ்ல தினமணி பாருங்க. தினமணி ஹிந்தி, இங்கிலீஷ்ல ஹிந்து இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் 250 marks 4 hours ஆகும் சார். கண்டிப்பா ஆகும். எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிக்கிறப்ப 3.5 hours 3 hours 45 minutes ஆச்சு. பட் எழுதுறது தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு 10 marksலாம் நீங்க 6 7 minutes 6 to 7 minutes முடிக்கணும். 15 marksனா 8 to 9 minutes முடிக்கணும். அப்பதான் 2.5 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஷார்ட்டிங்ல கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு 2 கொஸ்டின் எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு நீங்க ஃபீட்பேக் பண்ணி பாருங்க. இதை பழைய ப்ரீவியஸ் 2019 குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா 19க்கு அப்புறம் தான் குரூப் ஒன் வந்து ஸ்டாண்டர்டா மாத்தினாங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே வராது. சரிங்களா? கண்டிப்பா கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரு எக்ஸிடன்ஸ் இருக்கும், ஒரு என்ன தப்பா எழுதிட்டோமோ கில்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். இப்ப நீங்க ஃபுல்லா குரூப் டூக்கு தான் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நட்சத்திரம் நீங்க இப்போ குரூப் டூக்கு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிச்சுட்டு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு மெயின்ஸ் பார்க்க வேண்டாம். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்போ ஜூலை எண்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு. செப்டம்பர் 28 எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு உடனே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். வேற எதுவும் நீங்க சப்ஜெக்ட் சொல்லிட்டு கேட்கணும் கேளுங்க. ஹிஸ்டரிக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் போதும். எக்ஸ்ட்ரா நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க இந்த கா வெங்கடேசனோட தற்கால தமிழ்நாடு வரலாறு புக் இருக்குல்ல, தமிழ் கிரீன் கலர்ல புக் இருக்கும், கா வெங்கடேசன் புக். ஒரு 450 rupees வரும்னு நினைக்கிறேன். உடுமலைன்னு சொல்ற வெப்சைட்ல இருக்கு. நான் அதுல தான் வாங்கினேன். அதுலயே வாங்கிக்கலாம். அந்த ஒரு புக்கு மட்டும் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தமிழ்நாடு மாடர்ன் தமிழ்நாடு 10 படிக்க அந்த புக்கு தேவைப்படும். ஜாகிரபி நம்ம ஸ்கூல் புக்கே மோர் தென் எனஃப், அதுவே போதும். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க வந்து கரண்ட் வாஸ் பார்த்தா போதும். பாலிசி நோட்ஸ் ஜாக்கிரதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அந்த என்விரான்மெண்ட்டுக்காக சில ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும்ல, அந்த மிஷனு கிரீன் தமிழ்நாடு மிஷன், அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்த டிஎன் ஷோர் மிஷனு, அதெல்லாம் பாலிசி நோட்ஸ்ல பார்த்து லைட்டா படிச்சு கரண்ட் வாஸ்ல படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சொல்றேன். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஷார்ட்டா சொல்றேன். ஒரு நாள் நம்ம டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மெயின்ஸ் பார்த்து பேசலாம். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு சொல்றேன். இங்க எம்சி ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா செம பிஸியா இருக்கும். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். எனக்கு ஃபோன் கால்ஸ் பெருசா வராது. ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். பெருசா நினைச்ச இடத்துல இந்த எல்லா ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு ட்ரிப் போறது எல்லாத்துக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் எம்சில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த வருஷம் ஜனவரி 6 தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா இடையில குரூப் ஒன் மெயின்ஸ்க்காக லீவ் போட்டிருந்தேன், லாஸா போய் போட்டிருந்தேன். ஜான் 6 ஜாயின் பண்றப்ப சரி மத்த வேலை மாதிரி இதுவும் வேலை 9 to 5 ஜாபா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் காலையில 6 மணிக்கு நான் ஃபீல்டு போகணும், 6 to 9 மணிக்கு ஃபீல்டு தான் இருக்கணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு மறுபடியும் 11:30 12 மணிக்கு ஆஃபீஸ் போயிடணும். கொஞ்சம் ரொட்டீனா போயிட்டே இருக்கும், செம பிஸியா இருக்கும். நீங்க எப்படி சொல்றது, ஒரு சின்ன ரீஜனுக்கு நீங்க கலெக்டர் மாதிரி இருப்பீங்க. இப்ப கலெக்டருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அது முக்காவாசி வேலை இந்த வேலை கவர் ஆயிடும். எக்ஸப்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட் பவர் தவிர, அந்த போலீஸ் பவர், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தவிர இந்த எல்லா பவரும் இதுல இருக்கும். அவ்வளவு நல்லது பண்ணலாம் எம்சில. நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரைனேஜ் பேசிக்கா எல்லாம் சொல்லுவாங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்றது, நாய் பிடிக்கிறது தான் உங்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வேலை இருக்கு. எக்ஸாம்பிள் பில்டிங் பண்ண அப்ரூவல் இருக்கு, டாக்ஸ் போடுறதுக்கு, டாக்ஸ் கலெக்ட் பண்றது இருக்கு. ஒரு யாராவது கஷ்டப்பட்டவங்க, ஒரு யாராவது ரொம்ப பூரா இருக்க வந்து சார் எனக்கு வந்து இந்த வீடு இது ஆக்கிரமிச்சிருக்காங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு நம்ம போய் கேட்கலாம். ஏன் என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து கலெக்டருக்கு லெட்டர் வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. ஒரு பர்த் டெத் சர்டிபிகேட்டு, அப்புறம் நார்மலா பேசிக்கான எல்லா சர்வீஸும் எம்சி தான் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அதிராம்பட்டினம், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் போட்டு இங்க திருவையாறுல இருக்கேன். இப்ப ஜிடிக்கு ஜென்ரல் தமிழுக்கு பாத்தீங்கன்னா பழைய ஸ்கூல் புக் பாத்துக்கோங்க. இப்போ புது ஸ்கூல் புக் இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 4 கொஸ்டின்ல இப்போ ரொம்ப தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுனீங்களா குரூப் 4? சூரியசேகர், அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்களா? எப்படி இருந்துச்சு பேப்பர்? எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இது இதுவும் கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பர்சனலா ஒரே ஒரு அட்டம் மட்டும் தமிழ்ல கொடுத்தேன். பழைய 2021 குரூப் 4 நடந்துச்சு, அதை மட்டும் தமிழ்ல எழுதுனேன். சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் தமிழ் வேண்டாம். ஏன்னா எனக்கு அவ்வளவுக்கு மக்கடிக்க முடியல. 80 எடுத்துட்டீங்களா? 80 நல்ல ஸ்கோர் தான் உங்களுக்கு. இல்ல சிலபஸ் தாண்டி வெளியே நிறைய கொஸ்டின் கேட்டதா சொல்றாங்க. நான் பேப்பர் பார்க்கல, பட் அவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். கொஞ்சம் பேப்பர் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பழைய கொஸ்டின், பழைய தமிழ் புக் இருக்குல்ல அதையும் பார்க்கணும், புது தமிழ் புக்கும் பார்க்கணும். சிலபஸ் சைஸ் போக முடியாது நம்மளால, போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஜிஎஸ் ஆமா, இங்க குரூப் 1 பார்த்தா ஜிஎஸ் டைம்ல பார்த்தாது உங்களுக்கு. மேக்ஸ் போடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின் பேப்பர். குரூப் 1 கொஸ்டின், குரூப் 1 எழுதுனீங்களா யாராச்சும்? ரீசெண்டா இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுனீங்களா? பேப்பர் எவ்வளவு பெருசு பாத்தீங்கன்னா 163 pages நினைக்கிறேன்.
ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. திருப்பி பார்க்க டைம் இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த பேப்பர்ஸ்லாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், வேற வழி இல்ல. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான், டெஸ்ட் நிறைய கொடுங்க, வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், கவர் பண்ண முடியாதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், வேற வழியே இல்லை. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, அதுலயும் நல்ல ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வளரும். நியூஸ் பேப்பர் அடிக்க நிறைய பேர் நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்குமா, கொஞ்சம் படிக்க படிக்க ஆரம்பிச்சோம் ஈஸியா ஃப்ளோ ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இந்த பட் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா கண்டிப்பா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்க. மீதி 3 தான் போட்டியே இருக்கும். அது உங்களோட அந்த காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டா அந்த ஒரு குரூப் ஒன் கொஸ்டின்ல அந்த சைப்ரஸ் மரங்களை கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு நீங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சைப்ரஸ் ட்ரீல அந்த ஒரு 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிருக்கலாம் நீங்க. அப்புறம் இன்னொன்னு நான் பண்ண தப்பு சொல்றேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்ப நல்லா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், அவசரத்துல தப்பா ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் பாலிட்டி கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பின்னு வரணும், நான் சி மார்க் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்பீடா, ஓ தெரியுமே இந்த கொஸ்டின் அவ்வளவுதான், நான் ஈஸியா மார்க் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டுல ஆப்ஷன் பிக்கு பதிலாக சிஏ போடுவேன். அதனால கிளியர் ஆச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்ஷன் மார்க் பண்ண கொஞ்சம் பொறுமையா மார்க் பண்ணுங்க, அந்த பெண்ணை போட்டு தேய்ச்சாதீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நான் பண்ண தப்பு சொல்றேன், குரூப் ஒன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல. சப்போஸ் குரூப் ஒன் 130 to 135, 135 சூப்பர் மார்க் தான், நல்ல மார்க். 135 நல்ல ஸ்கோர் தான் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நீங்க இது டிஎன்பிசி வெப்சைட் போங்க, பாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு எல்லாத்தையும் எடுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ, இந்த 4மே பாருங்க. சரிங்களா? 4 கொஸ்டின் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சு ஹார்ட் காப்பியே வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மேக்ஸ் கொஸ்டினுக்கும் அந்த ப்ரீவியஸ் ஜிடி கொஸ்டின்லாம் நல்லா பாருங்க. அசர்ஷன் ரீசன் வந்து நிறைய குளறுபடி இருக்கு பவித்ரா ராமன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது சார், ப்ளீஸ் கிவ் சம் ஐடியா. கண்டிப்பா அது நம்ம ஒரு ஆன்சர் போட்டா அவங்க ஒரு ஆன்சர் சொல்றாங்க, பட் அசோசியேஷன் தமிழ்ல பார்த்து போடுங்க. சரிங்களா? கூற்றுக்காரன்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்த்து போடுங்க. எனக்கு தமிழ்ல பார்த்து போடுறது முக்காவாசி கரெக்டா இருக்கு. இன்னொன்னு, அசோசியேஷன் ரீசனுக்கு டிஎன்பிசி கொடுக்கறதா கீ, நம்மளால எதுவுமே டைம் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அசோசியேஷன் ரீசன் நம்பாதீங்க. இப்போ 27 கொஸ்டின் குரூப் ஒன்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 27 கொஸ்டினும் 24 கொஸ்டின் குரூப் ஒன்ல வந்துச்சு. ஸோ தமிழ்ல பார்த்து போடுங்க. உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை புரியல, டக்குன்னு தமிழ்ல பாருங்க. ஆனா இங்கிலீஷ் வார்த்தை ஃபைனல்ல சொல்லுவாங்க, தமிழ்ல பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கல உங்களுக்கு. ஸோ தமிழையும் படிச்சு பாருங்க. ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ்ல விட்டுருங்க, அது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். ஒரு மாசத்துக்குள்ள இந்த இந்த ஒரு மாசம் ஃபுல்லா தமிழ் இங்கிலீஷ் கவர் பண்ணிடுங்க. ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நீங்க நல்லா கவர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பா 70 to 80% கண்டிப்பா ரிப்பீட் ஆகும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்ற சயின்ஸ் நான் படிக்கல, சயின்ஸ் படிக்கல மீன்ஸ் நான் முன்னாடியே பார்த்ததை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். ஹிஸ்டரி, அப்புறம் ஹிஸ்டரி ஸ்கூல் புக்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். நோட்ஸ் ஒரு 50 பேஜஸ் ஸ்கூல்ல ரொம்ப கம்பைல்டா இருக்க மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் தான். நீங்க ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு வேற நோட்ஸ் எடுக்கிறது, வேற புக்கை பார்க்கறது வச்சுக்காதீங்க. பாலிட்டி பொறுத்த லட்சுமிகாந்த் மட்டுமே படிங்க, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குரூப் ஒனுக்கு சரி, குரூப் டூக்கு சரி, யூபிஎஸ்சிக்கு சரி, எல்லாருமே லட்சுமிகாந்த் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாகிரபி வந்து தமிழ்நாடு புக்ஸே போதும், மோர் தென் எனஃப். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த நல்ல அகாடமி கரண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மேபி சார்னு கொடுத்தா ஓகே, இல்ல வேற நான் வந்து சுனியா படிக்கிறேன் இது படிச்சாலும் ஓகே. ஆனா தமிழ்நாடுக்கு ரிலேட்டட் கன்வர்ஸ் படிச்சே ஆகும். ஏதோ ஒரு அகாடமி, உங்களுக்கு எந்த அகாடமி கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த அகாடமி படிச்சுக்கோங்க. இதுதான் படிங்க அதுதான், ஏன்னா எல்லா அகாடமி ஒன்னா தான் கொடுக்க போறாங்க. எந்த ஈஸியா இருக்க ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த படிச்சுக்கோங்க. ஆனா ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் கடைசி ஒரு 30 நாள் ஃபுல்லா ரிவிஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெட்மி, சரிங்களா? ரெட்மி தானே, ஓகே. ரிவிஷன் அந்த கடைசி 30 நாள் ஃபுல்லாவே ஜெனரல் ஸ்டடிஸ் இங்கிலீஷ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற பாலிட்டி, ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி ஃபுல் கவர், பட் சயின்ஸ் ஜியோகிராஃபி செலக்டிவ், எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் போதும். நீங்க மீரா நீங்க அதை சொன்னல, எல்லாமே நீங்க ஆவரேஜா படிங்க, எதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. 2016 நினைக்கிறேன், சாருஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் காலேஜ் தேர்ட் இயர் இருக்கப்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிளியர் பண்ணிருந்தாங்க. அவங்களோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, எல்லா இதுவும் நான் ஆவரேஜா தான் படிப்பேன், ரொம்ப எல்லாத்தையும் ஒரு இதுக்கு மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து படிக்க மாட்டேன். ஸோ ஆவரேஜா படிங்க, எதுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிலாம் படிக்காதீங்க. சயின்ஸ் உங்களுக்கு தேர்லாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. சயின்ஸ் எல்லாம் பிடிக்கல, படிக்க முடியல, மற்ற வந்து கவர் பண்ணிடுவேன் அப்படின்னா சயின்ஸ் விட்டுருங்க. போனா போயிட்டு போகுது. 4 கொஸ்டின் தான் ப்ரிலிம்ஸ்க்கு, மீன் 8ல இருந்து 8 கொஸ்டின் வந்துச்சு, 8 கொஸ்டின் தான் போயிட்டு போகுது, மற்றதை கவர் பண்ணிக்கலாம். இல்ல சயின்ஸ் படிச்சா என்னோட ஹோப்பே போகுது, நிறைய தப்பு பண்றேன், படிக்க முடியல, அப்படி விட்டுருங்க. மத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, நான் விட்டுருங்கன்னு மீன்ஸ் இல்லை, அதுக்குன்னு பிடிக்காத விட்டுருங்கன்னு சொல்ல, இல்ல சுத்தமா முடியல, எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னா விட்டுருங்க. மத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜாகிரபி எக்கனாமிக்ஸ்ல கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். மெயின்ஸ்க்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ். இன்னொன்னு சயின்ஸ் ஏன் நான் விட்டுருங்கன்னு சொல்றேன்னா, இப்ப டிஎன்பிசி அப்கிரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்டை மாத்திட்டே வரதுனால சயின்ஸ் மோஸ்ட்லி இந்த காக்னிட்டிவ் புரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி தான் இருக்கு, மக் அடிச்சு கொடுக்குற மாதிரி இல்ல, புரிஞ்சுட்டு எழுதுற மாதிரி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வருது உங்களுக்கு. நியூஸ் பேப்பர் ரீடிங் எவ்வளவு டைம் சார் கொடுத்தீங்க பெர் டே? நான் கடைசியில மீன்ஸ் கடைசியில ஒரு ஒரு மாசத்துக்கு நியூஸ் பேப்பர் படிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour படிப்பேன், முடியுதோ முடியலையோ அது 1 hour எதுவாக முடிச்சிருவேன்.
அது எடிட்டர் ரொம்ப கடுப்பாச்சா விட்டுருவேன். ஜென்ரலா இருக்க எடிட்டர் படிங்க, எல்லா எடிட்டரும் படிச்சு நம்ம ஒன்றும் பெருசா எழுத போறது இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் தேவையான என்ன மட்டும் பாத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் தேவை எடிட்டர் ஹெல்ப் பண்ணணும்னா படிங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுங்க. அது படிச்சா அந்த இன்டர்நேஷனல் கத்துக்கலாம் அப்படின்னா உங்க ஆசை இருந்தா படிங்க. பட் நான் பெருசா ப்ரொமோட் பண்ண மாட்டேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அண்டர்லைன் பண்ணிட்டு லைட்டா நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சு விட்டுருங்க. ப்ரிப்பரேஷன் டைம்ல காலைல நான் ஒரு 5:30 5:36 ஸ்டடி ஹால் போயிடுவேன். ராம் ஸ்டடி ஹால் தான் பார்த்துட்டு இருந்தேன். 6 to 9 ஸ்டடி ஹால் இருப்பேன். மார்னிங் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல பார்க்க மாட்டேன். மார்னிங் மோஸ்ட்லி நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிப்பேன். பாலிட்டி ஹிஸ்டரி காலேஜ் படிப்பேன். அப்புறம் மதியான டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஜாகிரபி எக்கனாமி என்விரான்மெண்ட் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஈவினிங் ஒரு மதியானம் தூக்கம் வரும்ல, அப்பெல்லாம் மேக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். மேக்ஸ் ஒரு 3 to 5 வரைக்கும் மேக்ஸ் போட்டுட்டு இருப்பேன். ஈவினிங் ஃபுல்லா டிஸ்கஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது, டிஸ்கஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என் கூட 4 பேர் நல்லா படிச்சுட்டு இருந்தோம். 4 பேர் போஸ்டிங் தான் இருக்கும். நான் எம்சியா இருக்கேன். 2 பேர் ட்ரெஷரியில், ஒருத்தர் ட்ரெஷரியில, ஒருத்தர் ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அதை 3 பேர் இன்டர்வியூ போனாங்க. இந்த குரூப் 1 இன்டர்வியூ போனாங்க. என்னால போக முடியல. பட் அவங்க ஒரு நல்ல குரூப்பா நல்ல சர்க்கிளா இருந்தா நல்லா படிங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு படிங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல நீங்க டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்க முடியாதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸா எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ நல்ல மெட்டீரியலா கொடுப்பாங்க, அகாடமி ஏதோ ஒரு அகாடமி கொடுப்பாங்க, அதுவே பாருங்க. இல்ல சார்ட்டே கேளுங்க, அதே சட்டே சொல்லுவார் இந்த அகாடமி படிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. பட் இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மத்த நோட்ஸ் எடுங்க. ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட் இருக்குல்ல அதெல்லாம் நோட்ஸ் எடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சும்மா ஹிண்ட் மாதிரி தேரும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தேரும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இந்தியா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் சர்வேல மதுரை வந்து ரொம்ப டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியான்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்க மெயின்ஸ்ல கோட் பண்றதுக்கு தயவுசெய்து டிஎன்பிசில தமிழ்நாடு பத்தி கேவலமா எடுக்கிறாதீங்க. அது ஒண்ணு. அந்த மாதிரி இந்த டர்ட்டியஸ்ட் சிட்டி அதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. இப்போ ஒரு கிளீனர் சிட்டி இன் இந்தியா இண்டோர் ஸ்வச் சர்வேக்ஷன் சர்வேல கிளீனர் சர்வே சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோ, ஹிண்ட் மாதிரி எடுத்து ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்லி வச்சுக்கோங்க. எனக்காவது மெயின்ஸ் பாக்குறப்ப திருப்பி பார்க்கறப்ப யூஸ் ஆகும். அதெல்லாம் மெயின்ஸ் ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம் நீங்க. அந்த பயோ மைனிங் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மெயின்ஸ்ல. அதெல்லாம் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணலாம். பயோ மைனிங்ல தான் வந்து இண்டோர் நல்லா பண்ணிருக்காங்க, அதாவது தான் கிளீனர் சிட்டி இந்தியான்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஆமா, நீங்க உங்களோட நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரண்ட் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். மற்ற ஸ்டாட்டிக் போர்ஷன் நோட்ஸ் எடுப்பேன். மெயின்ஸ்க்குலாம் நான் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோ, ஒரு பேஜ் ஒரு நோட் மாதிரி போட்டு அது ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன ஹிண்ட் தேவை, ஜாகிரபி என்னென்ன ஹிண்ட் தேவை, எக்கனாமிக்ஸ் என்னென்ன ஹிண்ட் தேவை, ஹிண்ட் மாதிரியே எடுத்துக்குவேன் நான். ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. 6th 10th மட்டும் படிங்க இப்போதைக்கு. அதுக்கு ஒரு நோட்ஸ்ன்னு எப்படி சொல்றதுன்னா பீரியட் வைஸா போயிடுங்க. வேதிக்கு, அப்புறம் மௌரியாஸ், அப்புறம் நந்தாஸ், அந்த பீரியட் வைஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சும்மா ஜென்ரலா இப்போதைக்கு நோட்ஸ் எடுங்க. எடுத்தாலும் நல்லா நீட்டா நோட்ஸ் யாரால எடுக்க முடியாது கிஷோகுமார். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னால ஸ்டார்டிங்ல நோட்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கும். அதில் கிழிச்சு போட்டு மறுபடியும் 2வது டைம் நோட்ஸ் எடுத்தேன். அதனால நோட்ஸ் எடுக்க பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த பீரியட் வைஸ் வந்துடுங்க. புக்ல என்ன ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. 6th 10th புக்ல பார்த்தா எல்லாம் மாறி மாறி இருக்கும். ஒரு சில கண்டென்ட்ஸ் 2 புக்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப வேதிக் ஏஜ் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்துட்டு மீதி ஒரு 3 பேஜ் எம்டியா விடுங்க. கண்டிப்பா அடுத்த கண்டென்ட் வந்து அடுத்த 12th புக்ல 11th புக்ல இந்த வேதிக் ஏஜ் பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் உள்ள கொண்டு வந்துருங்க. சோ அந்த கேப் விட்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுங்க. இன்க்ளூட் பண்ண முடிஞ்சா இன்க்ளூட் பண்ற புதுசா ஏதோ கண்டென்ட் கிடைக்குது அது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி அதை இன்க்ளூட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எடுக்கிற நோட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி கவர் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க எடுக்கிற நோட்ஸ் சரிங்களா, ரிவிஷன் பண்ண 10 நாள் ரிவிஷன் பண்ண முடியும் இந்த 10 நோட்ஸ் அப்படின்னு எடுங்க. இல்ல நோட்ஸ் எடுக்கிறது வேஸ்ட், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எடுக்கிற நோட்ஸ் வந்து அவ்வளவு பல்கியா இருக்கணும்னா அதுக்கு நம்ம புக்கே படிச்சு போயிடலாமே. அதனால நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா எடுங்க. ப்ரிசைஸ் ஆனா மொத்த நோட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பேஜஸ் தான் வரும். ஒரு 10 நாள் ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 30 பேஜஸ் அப்படி ரிவிஷன் மட்டும் தான் வச்சிருப்பேன். ஸ்டாட்டிக் பேஜஸ் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன். ஒரு 200ல இருந்து 300 250 ரேஞ்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்சிக்கு அப்புறம் எக்கனாமிக் 30 பேஜஸ் அப்படிதான் வச்சிருப்பேன். ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பேன். அந்த நோட்ஸ் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கும் காயத்ரி. அது அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்டு இதுக்கு மேல வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிப்பேன். இந்த நோட்ஸ் படிச்சு இதுக்கு மேல என்ன வந்தாலும் மேனேஜ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தைரியத்தோட நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் பத்தி அதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் உங்களால கவர் பண்ற முடியல அளவுக்கு நோட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய நோட்ஸ் படிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சரிங்களா. இல்ல நான் நோட்ஸ் எழுதினாலும் நான் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆனா நோட்ஸ் ரொம்ப கன்சைஸா ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும். அது ஒரு பாத்துக்கோங்க. ஃபேக்ட் ஃபேக்ட் மட்டுமே நோட்ஸ் எடுக்கலாம் என்ன கேட்டா. மத்த புரிஞ்சுட்டு தான் நோட்ஸ் எடுக்கிறது அவசியமே இல்லை. ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் தேவையோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அசஸ் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட அதான் சொல்றேன்ல அந்த காமன் சென்ஸ் யூஸ் பண்றதுதான். அங்க வந்து நம்ம நோட்ஸோ இல்ல நம்ம படிச்சதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். நியூஸ் பேப்பர் பாக்குறது இல்ல படிச்சது எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அங்க வந்து நம்ம நோட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காது.
ரீசெண்டா ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல கேட்பாங்கல்ல, இந்த அண்ணா சினிமா பத்தி கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு நான் ஒரு ஆன்சர் போட்டிருந்தேன், அவங்க ஒரு ஆன்சர் சொல்றாங்க. அது டிஎன்பிஎஸ்சி வேற ஒரு ஆன்சர் போட்டிருந்தாங்க. அது என்ன கீ வரப்போது யாரும் எப்படி கிளைம் பண்ண முடியாதுல்ல. அது எக்கனாமி புக் வந்து தமிழ்நாடு புக்கு தாங்க. 11th தமிழ்நாடு 9th 10th 11th நாளுக்கு மட்டும் தான் எக்கனாமி இருக்குன்னு. அது 11th எக்கனாமி புக்கே மோதுனா அதுவும் 5 இயர் பிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன் திஸ் நியூ பேட்டர்ன் எக்கனாமிக் அண்ட் டிஎன் அட்மின் ஹேஸ் மோர் ரோல். யா டிஎன் அட்மின்ல 30 to 40 கொஸ்டின்ஸ் வருது, 30 to 35 கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கு நீங்க பாலிசி நோட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். எல்லா பாலிசி நோட்ஸ் அவசியம் இல்லை, பாலிசி முக்கியமா ரொம்ப டீட்டெயிலா எடுத்து நீங்க 2 நாள்ல முடிச்சிடலாம் பாலிசி நோட்ஸ். அவ்வளவு கன்சைஸா எடுத்தாலும் 2 நாள் நீங்க ஈஸியா நோட்ஸ் எடுத்துடலாம் பாலிசி நோட்ஸ். ஒரு 10 டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோங்க, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோங்க, அப்புறம் தமிழ்ல இந்த ஆர்காலஜி தான் ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அப்புறம் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு 5-6 தான் முக்கியமா இருக்கும். அதை மட்டும் பாலிசி நோட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அந்த பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் ஒரு பாலிசி நோட்ஸ் விடுவாங்க. நம்மளோட எக்கனாமிக் பாலிசி என்ன, ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அப்புறம் உமன் சில்ட்ரன் அது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்துடும். இதே 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன். அப்புறம் என்விரான்மெண்ட், இந்த 5 மட்டுமே போதும். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்ட், எக்கனாமி, தமிழ்ல ஆர்கியாலஜி, இன்னொன்னு சொன்னேன், எக்கனாமி சொல்லிட்டேன். அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எல்லாமே முக்கியமா ரொம்ப முக்கியம் சோசியல் வெல்ஃபேர் தான். அதான் நீங்க கவர் பண்றது. அதான் கொஞ்சம் லேட் ஆகும், 1 டே 1.5 days ஆகும். அதுல அக்ரிகல்ச்சர் தனியாவே பட்ஜெட்டோட ஆரம்பிச்சாங்கல்ல. இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் வந்து தனியாவே பட்ஜெட்டோட ஆரம்பிச்சாங்க அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு. அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸ் தான் நல்லா கேட்கறாங்க. படிச்ச ஸ்கீம்ஸ் தானே வந்துருது. மெயின் ஸ்டார்டிங்ல ஸ்கூல் புக் தான் ஆன்சர் கீழே. முன்னாடி நான் படிச்சது ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, டிஎன்பிசி ஆன்சர் கே ஃபுல்லா ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் புக் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் புக் வந்து ஒரு பேஸ் மட்டும் தான். அந்த பேஸ் வச்சு நீங்க எப்படி பில்ட் பண்றதுன்னு தான் இருக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்கூல் புக்ல கண்டென்ட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண அவசியம் இல்லை. அதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. சில பேர் சொல்றாங்க ஸ்கூல் புக் படிச்சா எழுதுனா மார்க் கிடைக்கும், அப்படிலாம் யாருமே இல்லை. நானும் என் குரூப் 2 பேப்பர்லாம் ஸ்கூல் புக் கண்டென்ட் பெருசா சுத்தமா இருக்காது. அது என்ன படிச்சு புரிஞ்சுக்கிட்டோனோ அதை வச்சுதான் எழுதுனேன். அதுதான் மேலாம் ஏதோ ஐ மீன் அப்படியே அந்த கண்டென்ட் ரெப்ளிகேட் பண்ணல. அப்படி ரெப்ளிகேட் பண்ணா மார்க் பண்ணா யாருமே மார்க் விடுவாது. சொல்றாங்க அகாடமில சொல்றாங்க ஸ்கூல் புக் கண்டென்ட் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க ராஜா. அது படிச்சுக்கிட்டு ஒரு பேஸா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு அண்ணா இருந்தாரு, அண்ணா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. என்ன ஃபாரின்ல ஒர்க் பண்றேன், அவரு தான் எனக்கு அமௌண்ட் எல்லாம் போடுறது, கொஞ்சம் ஹெல்ப் மோட்டிவேஷனா பேசுறது எங்க அண்ணன் தான் பேசுறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சர்வீஸ் போனாரு. யாருன்னா சாரி இன்டர்வியூ போனாரு. என் ஃப்ரெண்ட் ஆரோக்கிய ஜபராஜன் ஒரு பையன். அவர் தான் குரூப் 1 இன்டர்வியூ போனார், கிடைக்கல. பட் அவர் தான் ரொம்ப ஏன்னா மறுபடியும் படிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இல்லை, மறுபடியும் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுமே, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் அந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சான். இந்த தடவை லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரா செலக்ட் ஆயிருக்கேன், என் கூட தான் இருக்கான். அவர் வந்து திருப்பூர் சைட்ல ஒர்க் பண்றாரு, நான் இங்க தஞ்சாவூர் சைட்ல இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு ஒரு ரேப்போ வச்சுக்கோங்க. 4-5 பேர் நல்ல குரூப்பா இருந்துக்கோங்க. ஜாலியாக பேசுறது, டிஸ்கஸ் பண்றது. நாங்க ரொம்ப 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட்டு 12 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 8 மணிக்கு டிஸ்கஷன் ஆரம்பிச்சோன்னா தொடர்ந்து 4 மணி நேரம் போகும். டிஸ்கஷன் எல்லாமே சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கு. ஜாலியா வேற கதை பேசுவோம், டக்குன்னு சப்ஜெக்ட் ஓரியன்டா வரும். அது நல்ல ஒரு எங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானும் என் ஃப்ரெண்டு சுபாஷ்னு ஒருத்தர் நாங்க பேசிட்டே இருந்தோம். அப்பதான் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டாரு, நான் 2022 மெயின்ஸ் இருந்தப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ், மெயின்ஸுக்கு ஒரு 3 நாள் இருக்கு, நாங்க டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்னடா ஃபாரஸ்ட் எல்லாம் புதுசா இதுல வருது போல, சென்னையில நிறைய குட்டி குட்டி ஃபாரஸ்ட் கொண்டு வராங்க போல, அர்பன் ஃபாரஸ்ட்லாம். அப்பதான் என் ஃப்ரெண்டு சுபாஷ் சொன்னாரு, இல்ல அது வந்து ஜப்பானீஸ் மாடல் மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த அந்த அந்த வருஷம் குரூப் 1 மெயின்ஸ்ல டிஃபைன் மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஜாப்பனீஸ் மாடல்ல அர்பன் மினி ஃபாரஸ்ட். அது மட்டும் தான், அது ஒரு கண்டென்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. நாங்க 2 பேரும் அதுல 15க்கு 13 மார்க் எடுத்தோம் 2 பேரும், நானும் சுபாஷும். அந்த டிஸ்கஷன் டைம்ல எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணுறது பாருங்க. இதுக்காக சொல்றேன் டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமி ரிலேட்டடா சும்மா எக்கனாமி இந்த ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இப்ப இந்த பிஎம்இஜிபி இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அப்புறம் சிஎம்இஜிபி ஸ்கீம், அந்த ஸ்கீம்ஸ் தான் சொல்றேன். மற்றபடி அந்த எக்கனாமி டிபார்ட்மெண்ட் தனியா பாலிசிஸ், இந்த பட்ஜெட் நோட்ஸ் தான் சொல்றேன். எக்கனாமி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு பட்ஜெட்ல விடுறாங்க, அந்த நோட்ஸ் தான் சொல்றேன். கன்சிஸ்டன்டா கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ரெட்மி நீங்க போயிடலாம், ஒன்றும் பெருசா ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன வருஷம்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன், ஒரு மோட்டிவேஷன் இல்லாம எந்த விதமான ஒரு ஒரு என்ன ஃபியூச்சர் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த வருஷம் அப்படியே எக்ஸாக்டா மாறிடுச்சு. என்னால என்ன சொல்றது, வீட்டுக்கு ஒரே டைம் இல்லை, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது டைம் இல்லை. என் கார்த்திக் சார் சொன்னாரு, சார் சண்டே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகேப்பா சண்டே வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ பிஸியா இருக்கும் நம்ம. மாறிடும் எல்லாம், ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் 2 வருஷம் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா மாறிடும். இந்த ஹோப் விடாம படிச்சுட்டே இருங்க. வீட்டுல சொல்லுவாங்க, வீட்டுல திட்டுவாங்க, என்னடா வேலைக்கு போலையா, இன்னும் போலையா, பொண்ணுங்க இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க ஹோப்பை விட்டுறாதீங்க, சரிங்களா? அது பர்சனல் லைஃப் அப்படியே இருக்கட்டும்.
நீங்க வந்தே அவனு முடிவு பண்ணி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா வந்துடலாம். எம்சிஎஸ்ஆர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், டிசிடிஓ, இது எதுவும் கிடைக்கலன்னா வேற என்ன போஸ்ட்? ரெவன்யூ போங்க, ஆர்ஐ போங்க. ஆர்ஐ நல்லா இருக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். இல்ல நான் படிக்கிறேன், எனக்கு படிக்கிற நல்லா டைம் வேணும் அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போங்க. இல்ல டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ்லாம் போயிடாதீங்க, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், லீவ் கொடுக்கறது கஷ்டம். அசிஸ்டன்ட் லீவ் கொடுப்பாங்க, பட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ்லாம் போயிட்டா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். இல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, ரொம்ப வேலை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், படிக்க டைம் கிடைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. மெடிக்கல் போக வேண்டாம், மெடிக்கல் எங்க ஃப்ரெண்டு இருக்காரு, அங்க லீவ் கொடுக்க அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்து போங்க. எம்சி எஸ்ஆர்ல எம்சி போயிட்டா கண்டிப்பா படிக்க டைம் கிடைக்காது. எஸ்ஆர் போயிட்டா 2 வருஷம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு, ப்ரொபேஷன் பீரியட் ட்ரைனிங்லேயே நிறைய டைம் கிடைக்கும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்லயும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். டிசிடிஓல லாஸ் ஆஃப் ஐ மீன் நிறைய லீவ் கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் லீவ் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு, ஸோ நல்ல லீவ் கிடைக்கும், அதையும் நீங்க படிக்கலாம். டெஸ்ட் அது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அகாடமி போட்டுக்கோங்க. எந்த அகாடமி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சொல்லி அது ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சார்ட்டே நம்ம மெயின்ஸ் சீரியஸ் கார்த்தி சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் நல்லா கைட் பண்ணுவார் மெயின்ஸை பொறுத்திருக்கும். ப்ரீலிம்ஸ் பொறுத்திருக்கும் ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் சாரே கூட அரேஞ்ச் பண்ணுவார், சார்ட்ட கேளுங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணுவாரு. ரிவிஷன் பொறுத்திருக்கும் நான் கொஸ்டின் தான் சொன்னேன், அந்த நோட்ஸ் ஒரு 200 to 250 பேஜஸா இருக்கும், அதான் ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன். பிஒய்க்கு 5 இயர்ஸ் மட்டும்தான், பாஸ் 5 இயர்ஸ் இருக்குல்ல, 2019 இருந்து எடுத்துக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்போ எஸ்ஐ கொஸ்டின் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க, ப்ரீலிம்ஸ் மட்டும். மெயின்ஸை பத்தி குரூப் 1 கொஸ்டின், யூபிஎஸ்சி கொஸ்டின் லைட்டா பாத்துக்கோங்க. அதாவது எம்எஸ்டபிள்யூ பண்ணணும்னா ஹெல்ப் ஆகுமா சார்? அதாவது சோஷியல் டிபார்ட்மெண்ட் குரூப் 1 போஸ்டிங். இல்ல அதை பத்தி எனக்கு சரியா தெரியல மீரா, நான் அந்த மாதிரி படிக்கல, கேள்விப்பட்டதில்ல. அப்பெல்லாம் அது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபருக்கு வந்து ஏதோ டிகிரி படிச்சுக்கணும்னு சொன்னாங்க, பட் எனக்கு சரியா தெரியல, அதை பத்தி தெரியல. வந்து கார்த்திக் சார்ட்ட கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. எம்எஸ்சி சோஷியல் ஒர்க் தெரியல, அதை பத்தி எனக்கு சரியா தெரியல மீரா. ஆஹ் நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சேன், ஸோ தெரியல, கேட்டா தெரிஞ்சா சொல்றேன், கார்த்திக் சார் சொல்ல சொல்றேன். புக்ஸ் தாண்டி இல்லை, இதுக்கு தான் கிஷோர் சொன்னால உங்கள்கிட்ட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு காமன் சென்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, பேட் வேர்ட்ல நான் அப்படி சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு அந்த இந்த கொஸ்டின் இருக்குல்ல, அஹ் இந்த அசசன்டேஷன் கொஸ்டினா இருக்குல்ல, டிஎம்கே. அப்புறம் நான் தமிழ்ல படிச்சு அந்த ப்ரீவியஸ் எந்த கொஸ்டினும் புக்குல வந்து அப்படியே கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் மாறி தான் வரும். ஏன் புக்கை தாண்டி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம், புக்ல தான் அந்த கீ இருக்கும், ஏதோ ஒரு கொஸ்டின் மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன், ராஜமன், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க புக்ல ஏதோ ஒரு வார்த்தை மென்ஷன், ஏதோ ஒரு கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் போட்டிருப்பாங்க, அதை பிடிச்சி நம்ம வெளியே தான் எடுத்து படிக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல் புக் மட்டும் ரிலே ஆயிட்டு கூடாது. இப்ப அந்த ஃபினான்ஸ் கமிஷன் 5 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க, மீதி 10 அதே கொடுத்தன அவசியம் இல்லை, நம்ம வெளியே எடுத்து பார்த்துப்பாங்க, வெளியே எடுத்து கொஞ்சம் செக் பண்ணணும், வெளியே சர்ச் பண்ணணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு புக்ஸ்ல இருக்க மாதிரியே கேட்கணும் அவசியம் இல்லைல்ல, அப்படி கேட்கவும் கூடாதுல்ல. அப்படி கேட்டா ரொம்ப ஈஸியா போயிடல எக்ஸாம். கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸை பார்த்துட்டு வெளியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. வெளியே கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தேடி பாருங்க, நெட்ல தேடி பாருங்க. அதுக்கு நீ எல்லாத்தையும் நெட்ல தேட சொல்ல, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வச்சு நெட்ல தேடி பாருங்க. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும் விஷயம். நீங்க ஒரு 2 3 டெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு கிளான்ஸ் புரிஞ்சிடும், உங்களுக்கு இதான் கொஸ்டின் இப்படிதான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். 2 3 டெஸ்ட் கொடுத்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. வேற எதுவும் இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மதன், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ உங்களுக்கு மியூட் ஆயிருக்கும், பட் நான் கொஸ்டின் கேட்குறேன். இது ஓகே. வந்து எல்லா ஆஸ்பிரண்ட் சார்பாகவும் நான் கேட்குறேன். என்னன்னா, இப்போ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக வந்து நியூ கம்மர்ஸ் படிக்கிறாங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிறாங்க, ஃபேமிலி விமன்ஸ், ஹோம் மேக்கர் வந்து 40 ஏஜ்ல. ஸோ எல்லா ஏஜ்லயுமே படிக்கிறாங்க. ஆனா இப்ப எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் வந்தோடனே மொத்த பேரோட ஃப்ரஸ்ட்ரேட்மே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே இப்படிதான், இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப ஏன்னா இதுக்கு பேஸ் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து இன்டர்வியூல இப்ப நம்மலாம் இன்டராக்டிவ் செஷன் வந்து ஆன் ஸ்பாட்ல பேசுறோம். இப்ப நீங்க பேசுறது எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் இல்ல, ஆன் ஸ்பாட்ல ஆமா. பேசுறீங்க. ஆமா. நிறைய அந்த இன்டர்வியூஸ்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நான் 1 இயர் தான் படிச்சேன், இல்ல நான் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஜஸ்ட் ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படிதான் படிச்சேன், ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் பார்த்துட்டு. ஆமா. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ இந்த கண்டிப்பா. ரியாலிட்டிக்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன தேவைப்படுது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? நான் நிறைய சொல்லியிருக்கேன், பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்னா இது இருந்தா நீ கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மதன். ஓகே. சார் சொன்னது ஒரு வார்த்தை இருந்துச்சுல, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நான் ஒரு டைம் தான் படிச்சேன், உடனே கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்லணும், அந்த மாதிரி யாரும் எனக்கு பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஏதோ மீடியாக்காக சொல்லிட்டு இருக்காங்க, அது எந்த நம்பிக்கையில சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு கவின் மொழின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, ஓகேவா,
எம்சில இருந்தாங்க, இப்போ ரீசெண்ட் ஐபிஎஸ் ஆயிட்டாங்க. 546 ரேங்க். அவங்கள பத்தி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, அந்த பொண்ணு பாரு படிக்காமலே பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. அவன் வந்து ஒன்றும் கண்டுக்கல, சரி ஓகே இதை சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா எம்சி ட்ரைனிங்ல இருந்தா, எம்சி ட்ரைனிங் இருந்தாங்க. அப்புறம் கோச்சிங் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸாம் வச்சு எக்ஸாம் சைட்ல போய் எழுதிட்டு வந்தாங்க. கிளியர் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு ஈஸியா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது, எப்படி புரிஞ்சுக்கிட்டது எனக்கு தெரியும். ஐ மீன் நானும் இப்போ யூபிஎஸ் மீன்ஸ் கொடுத்தேன், எனக்கு வரல. நாங்க ரெண்டு படிக்கிறப்ப சொல்லுவோம் அந்த பொண்ணு, இந்த கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. இந்த மீடியால வந்து தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அதுவும் நார்த் இந்தியா மீடியால நிறைய பேர் போடுறாங்க 32 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்ப எனக்கு சம்டைம்ஸ் கடுப்பாகும். பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஒன்னும் அப்பா அம்மா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர், பெரிய பில்லியனரா இருப்பாங்க, இல்ல பெரிய பேக்ரவுண்ட் வந்திருப்பாங்க. ஒரு நாலேஜபிளான பேக்ரவுண்ட். அது நான் தப்புன்னு சொல்ல, அவங்க பேக்ரவுண்ட் இதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பேக்ரவுண்ட்ல சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கலாம், அது லேட் ஆகும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டோம், இங்க வந்து இறங்கிட்டோம். எப்படின்னா ஒரு நல்ல ஹோப்போட ஓகே சர்வீஸ் வாங்கிடலாம், ஒரு நல்லா சர்வ் பண்ணலாம், பப்ளிக் சேவ் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு சில பேர் பப்ளிக் சர்வீஸா வந்திருப்பீங்க, சில பேர் சொசைட்டில ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படி வந்திருப்பீங்க. சில பேர் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், நம்மளுக்கு சொசைட்டில நல்ல வேல்யூ கிடைக்கும், எல்லா ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு நல்ல சொசைட்டி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வந்திருப்பீங்க. நீங்க என்ன மோட்டிவ், உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் இருக்கலாம், என்ன வேணா மோட்டிவ் வந்துட்டீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருங்க. ஈஸி தான், பெருசா பெரிய கஷ்டம் இல்ல. கிட்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர், சொசைட்டி இதெல்லாம் தாண்டி படிக்கிறதே கஷ்டமா இருக்கு சார். ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1 இயர்ஸ் ப்ரீமியம் சிலபஸ்க்கே தேவைப்படுது சார். கண்டிப்பா தேவைப்படுங்களா? நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு பே பேக் பண்ணணும். கண்டிப்பா ஏன்னா என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2019 ஃபுல் டைம்ல ஆரம்பிச்சேன். கொரோனா வந்துச்சு. வீட்டுல வேலை வேலை இல்லை, வீட்டுல ஐ மீன் எனக்கு வேலை இல்லை. வீட்டுல அது வேற பெரிய ப்ரெஷர் ஆரம்பிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. துபாய், அமெரிக்கா நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு அமெரிக்காலாம் போயிட்டு, நாங்க காலேஜ் படிக்கிறப்ப என்ன ட்ரீம் கார் வாங்கணும்னு சொல்லலாம், அந்த ட்ரீம் கார்லாம் வாங்கிட்டு எனக்கு போட்டோலாம் போட்டான். எனக்கு அப்பெல்லாம் லைட்டா கோவம் பொறாமையா இருக்கும், என்னடா செட்டில் ஆயிட்டா, நம்ம இன்னும் செட்டில் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ரொம்பலாம் எடுத்துக்கூடாது, மண்டைக்கு ஏற்றிக்கூடாது. அடுத்த நாளே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சேன். 21 குரூப் ஒன் கொடுத்தேன், 22 குரூப் ஒன் மெயின்ஸ் கொடுத்தேன், 21 குரூப் மீன்ஸ் 24 குரூப் மெயின்ஸ் கொடுத்தேன். சப்சிக்வெண்டா குரூப் 2 கொடுத்தேன். எனக்கு போன வருஷம் பார்த்தோன்னா ஒரு லக்கி இயர். எல்லா மெயின்ஸ் எழுதினேன், குரூப் 2 மெயின்ஸ், குரூப் யூபிஎஸ்சி மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் எழுதினேன். எல்லாத்துலயும் ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் வந்துச்சு. ஏன்னா நான் இத்தனை வருஷம் எல்லாம் கேட்டாங்க, என்னடா முடியிறப்ப சமயத்தில் எல்லாம் வருது அப்படி. ஐ மீன் போட்ட எஃபோர்ட்லாம் உடனே வேலை செய்யணும் அவசியம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும், பின்னாடி போக போக கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நீங்க ஒரு ஹோப் விடாம படிங்க. சொல்றது சொல்றது ஈஸியா இருக்கும். நானும் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன்னா, அப்ப நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நானும் எனக்கும் ஈஸியா கிடைக்கல. அவ்வளவு பிலிம்ஸா படிக்கிறப்ப வீட்டுக்கு ரூம்க்கே போக மாட்டேன். ஸ்டடிகாலே உட்காந்துருப்போம், ஸ்டடிகாலே குளிச்சுட்டு ஸ்டடிகாலே படிச்சுட்டே இருப்பேன். வீட்டுக்கே போக மாட்டேன், ஊருக்கும் போக மாட்டேன். எங்க ஊரு திருச்சி பக்கத்துல சின்ன ஊரு. ஊருக்கும் போக மாட்டேன். ஒரு 4-5 மாசம் அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க வீட்டுல இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் என்னோட அதிகமா இருக்கும் மீரா. உங்களுக்கு மேரேஜ் ஆனா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா எங்களை விட உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர், ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல வீட்டுல அம்மா அப்பா கூட இது படிச்சுட்டு இருக்க, உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க இளையராணின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். இளையராணின்னு சொல்லிட்டு முனிசிபல் கமிஷனர் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ட்வின்ஸ் இருக்காங்க. 2 பசங்களுக்கு வயசு 8. இந்த தடவை குரூப் 1 மீன்ஸ் கொடுத்தாங்க. குரூப் 1 மீன்ஸ்ல டிஎஸ்பி ஆயிட்டாங்க. என் கூட எம்சியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் ஹோப்பா சொல்றோம், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. குழந்தைங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாரு, மாமனார் மாமியார் எல்லாத்தையும் வச்சுட்டு அவ்வளவு இதையும் படிச்சாங்க. படிச்சுட்டு இன்னைக்கு டிஎஸ்பி செலக்ட் ஆயிட்டாங்க. டிஎஸ்பி போறாங்க. கூட எம்சிஆர் தான் இருந்தாங்க, பட் டிஎஸ்பி கிடைச்சு டிஎஸ்பி போறாங்க. அவங்க வயசு ஏஜ் வந்து 38 நினைக்கிறேன். நம்ம கடைசி அட்டம் டிஎஸ்பி ஆயிட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்களை பத்தி எந்த நியூஸும் சொல்லல, நான் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன். எனக்காவது அவங்க ஃப்ரீ டைம் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட பேச டைம் கிடைச்சா சொல்றேன் சார், கார்த்திக் சார். அவங்களுக்கு என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தா அவங்க அரேஞ்ச் பண்ணி பேச சொல்றேன் ஓகே உங்கள்கிட்ட. ஓகே. இவங்க காயத்ரி மேடமா? இல்ல இளையராணின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. இளையராணின்னு சொல்லிட்டு இப்ப டிஎஸ்பி போன வருஷம் பேட்ச்ல கிடைச்சாங்க. ஐ மீன் தேர்ட் கவுன்சிலிங் இப்போ வந்துச்சு, இதுல உள்ள போனாங்க. சார் நீங்க டெய்லி 1 டேக்கு இத்தனை ஹவர்ஸ் அப்படிலாம் இல்ல கிஷோர். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா ஒரு 5 மணி நேரம் தான் படிப்போம். பசங்களோட டிஸ்கஷன் சொல்லிட்டு இறங்கிடுவோம். சம்டைம்ஸ் பார்த்தா 10 to 12 hours தான் படிப்போம். அவ்வளோலாம் படிச்சா பாடி தாங்காது, ரொம்ப டிஹைட்ரேட் ஆயிடும், தலை வலிக்கும். அதனால அவ்வளவு நேரம் படிக்காதீங்க. உங்களால உங்க பாடி கண்டிஷனுக்கு என்ன படிச்சா முடியுமோ அதை மட்டும் படிங்க. இல்லப்பா என்னால 4 மணி நேரம் படிச்சா முடியும்பா அப்படின்னு 4 மணி நேரம் படிங்க, அதே மோர் தென் என்ன. சரிங்களா? குரூப் 2 சுபத்ரா, நீங்க குரூப் 2 இங்கிலீஷ்ல நீங்க ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மீன்ஸ் கிராமர் சொல்றேன். கிராமர் ஈஸியா இருந்துச்சுன்னா மற்ற ஸ்டாட்டிக் பொருள் மனப்பாடம் அடிக்கிறது தானே, மகடிக்கிறது தானே, அது ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். குரூப் 1 மெயின்ஸ் நீங்க ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கீங்களா, ஐ மீன் குரூப் 1 பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க படிச்சுதான் ஆகணும். பட் இதுக்கு நீங்க 20 days ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். மார்னிங் ஃபுல்லா இங்கிலீஷ் படிங்க, ஆஃப்டர்நூன்லாம் இது குரூப் 1 மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க.
பார்டர்னு படிக்க ஆரம்பிச்சேன். குரூப் அண்ட் மெயின்ஸ் படிங்க. என் வந்துச்சு டைம் கிடைக்காதுல்ல. மார்னிங்லாம் குரூப் டூ இங்கிலீஷ்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதுங்க. அதுக்கு மேலே டைம் யூஸ் பண்ண வேண்டாம். 3 ஹவர்ஸ் போதும். டெடிகேட்டடா உட்காந்துட்டு ஏதோ படிச்சாலே போதும். அது 3 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை. அதுல ஒன்றும் இல்லை மீன்ஸ் அவ்வளோ ஏன்டா இப்போ இவ்வளோ இதாக சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்காதீங்க. படிக்கணும், படிக்காமலாம் இல்லை. பட் படிங்க. 3 ஹவர்ஸ் மேலே படிக்காதீங்க. படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்குவேன், லைட்டா எடுத்துக்குவேன். நான் அதான் சொல்றேன்ல, ரொம்ப ஃபேக்டா இருக்க மட்டும் நோட்ஸ் எடுத்துக்குவேன். புரிஞ்சுக்கிட்டதுல நோட்ஸ் எடுக்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவேன். ரொம்ப ஃபேக்டா இருக்காத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ காந்தி வந்து ஆஹ், யாரு கூட்டு போனா, இங்க இருந்து கூட்டு போனாங்கல்ல, இதுக்கு சாரி சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போயிருப்பாங்களா, அந்த வக்கீலோட பேர் என்ன, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்குவேன். அதான் அந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டா மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கேன். மற்றபடி ரொம்ப உள்ளலாம் போயிட்டு அந்த புக்ஸ் எழுதுன காந்தி புக்ஸ் எழுதுனது, காந்தி எந்த புக்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது, அதை மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். மற்றபடி போயிட்டு வந்தது இந்த என்ன ஸ்டோரி அதெல்லாம் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். சரிங்களா. ப்ரெஷர்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் சொல்றேன். ஜெனரலா சொல்றேன். ப்ரெஷர் அந்த ஒரு என்னடா முடிஞ்சு போச்சு எல்லாம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெஷர் இருக்கும். கண்டு அதையும் தாண்டி படிங்க. சில பேருக்கு பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கலாம், இல்ல வீட்டுல மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்ல பிரேக்கப் ஆயிருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் படிச்சாகணும். வந்துட்டீங்க, ஜெயிச்சுட்டு தான் வெளியே போகணும். சரிங்களா. லாங் ஜாப்ல எவ்வளவு சார் நீங்க என்ன புரியுங்களா ராஜா? லாங்குவேஜா? லாங்குவேஜ் ஜாப்ல எவ்வளவு சார் ஹெல்ப் பண்ணும்? தமிழ் சொசைட்டி பத்தியும் ஸ்கூல் புக்ஸே போதும். அதான் எக்ஸ்ட்ரா இந்த புக் சொன்னேன்ல, கா வெங்கடேஸ்வரோட தற்கால தமிழ்நாடு வரலாறு, அது மட்டும் பாத்துக்கோங்க. வேற எதுவும் வேண்டாம். ஜென்ரல் இங்கிலீஷா நான் சொல்லுவேன். இல்ல அவர் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு லாங்குவேஜ் எவ்வளவு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். பிலிம்ஸ் என்ன கேக்குறீங்க புரியல ராஜா. நீங்க லாங்குவேஜ் ஜாப்ல எவ்வளவு சார் ஹெல்ப் பண்ணு கேக்குறீங்க? லாங்குவேஜ் தான் 100 மார்க் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ். நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் சொல்லுவேன். புதுசா வரீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் போயிடுங்க. இல்ல ஜென்ரல் தமிழ் ஏற்கனவே ஃபெமிலியரா இருக்குன்னா ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சொல்றது புரியல ராஜா. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் தேவைப்படாது. சி, ஜாப்ல நீங்க படிச்சதுக்கும் ஜாபுக்கும் சம்மந்தம் இல்லை தான் ஒத்துக்கிறேன். நானும் ஓப்பனா சொல்றேன். இப்ப நான் ஆர்டிகல் ஹெல்ப் பண்ணும். நார்மலா நான் இப்ப முனிசிபல் கமிஷனர் இருக்கிறதுனால அந்த 11th ஷெட்யூல்ல 29 ஐட்டம்ஸ் இருக்கும்ல, சாரி 18 ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அந்த 18 ஐட்டம்ஸ் 15 சேவ்ஸ் ஃபண்ட்ல ஃபுல்லா அந்த 18 ஐட்டம்ஸ்க்குள்ள தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஹெல்ப் பண்ணும். பட் எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. என் ஜாப் ரியாலிட்டி வேற இல்ல. ஹவு டு அப்ரோச் எத்திக்ஸ். இல்லைங்க, எத்திக்ஸ் நான் பேசிக்கா ஒரு புக் படிச்சேன். அந்த பழைய பழைய புக்குங்க, அது ரொம்ப பழைய புக். எத்திக்ஸ்க்கு ஒரு ஸ்டாட்டிக்கா புக்ஸ், லெக்சிகான் புக் படிச்சேன். அதுல இருந்து கண்டென்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவர் ஃபுல்லாவே இந்த ஐ மீன் சிலபஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நெட்ல அடிச்சு டெஃபினேஷன் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோட்டேன். மற்றபடி வேற எதுன்னு செப்பரேட்டாலாம் பண்ணல. லெக்சிகான் புக்கு படிச்சேன். அது இப்ப தேவையில்லை. லெக்சிகான் புக்லாம் தேவையில்லை. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது 400 பேஜஸ் இருக்கும். அதெல்லாம் படிக்க முடியாது. நெட்ல சிலபஸ் டாபிக் வச்சுக்கோங்க. அது சம்பந்தம் நெட்ல அடிங்க. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அதை எடுத்து போடுங்க. அதே போதும். மோர் தென் என்ன. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ். அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா எந்த மாதிரி சொல்றீங்க? என்ன மாதிரி அட்வைஸ் சொல்றீங்க? படிக்க கஷ்டமா இருக்கா? இந்த சைனீஸ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏர்ஸ் மிஸ் பண்ணிட்டுன்னு ஃபீல் பண்றேன். இந்த சைனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் குட் டைம் டு பிளான் ட்ரீ இஸ் 20 years ago, த நெக்ஸ்ட் குட் டைம் இஸ் நவுன்னு சொல்லுவாங்க. அதனால டைம்லாம் போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. முடிச்சு போச்சு. ஒரு விடுங்க, இப்ப இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. இந்த பழமொழிலாம் ஏதாவது படிக்கிறப்ப இல்ல கேட்கறப்ப வரதான். நிறைய நான் யூடியூப்ஸ் வீடியோஸ் கேட்பேன். ஹெட்போனை போட்டுட்டு தூங்குறப்பலாம் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் கேட்பேன். ஏதாவது ஒரு கரண்ட் மேக்ஸ் வீடியோஸ் கேட்பேன். அந்த மாதிரி நீங்க ஃப்ரீ டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கரண்ட் பேசிட்டே இருக்கேன்னா 1.5 வச்சுட்டு ஹெட்போனை போட்டு தூங்கிடுவேன். அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது சப்கான்சியஸா நம்ம கேட்போம். அது எப்படியாவது ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற எதாவது டவுட் இருக்கா? மேக்ஸ்ல ரொம்ப வைக்குங்க. எனக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தேன். ஃபார்முலாஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். வேற எதுவும் பார்க்கல. மேக்ஸ் ஃபாஸ்டாலாம் பண்ணி போட மாட்டேன் நான். எனக்கு இந்த தடவை குரூப் ஒன் மீன்ஸ் எழுதப்ப எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு மேக்ஸ் முடிக்கிறதுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் முன்னாடி ஈஸியா போட்டேன். போனாட்டும் ரொம்ப மேக்ஸ் ஈஸியா போட்டேன். இந்த தடவை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன தெரியல. ஏன்னா படிக்கவும் டைம் கிடைக்கல. பெருசாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கல. ஒரு வாரம் தான், கடைசி ஒரு 5 நாள் தான் படிச்சேன். டிபி, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேண்டட்டரியா இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க சார். ரொம்பலாம் இல்லைங்க. குரூப் ஐ மீன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ண பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு, அவங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நிறைய அதான் டேட்டாஸ் ஐ மீன் நிறைய மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கு. யூடியூப் நிறைய பாருங்க. நானும் யூடியூப் நிறைய பார்ப்பேன். மேக்ஸுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் இருக்கு. கார்த்திக் கரண்ட் அப்ஸ் எடுப்பாரு. அந்த கரண்ட் அப்ஸ் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. சும்மா ஓடுறப்ப, ரன்னிங் போறப்ப, இல்லை வீட்டில் தூங்குறப்ப, சமைக்கிறப்ப இதான் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டே இருக்கு. நான் நிறைய டைம் அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி. அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் அது உங்களோட இதான். நானும் ஒரு 2 டைம் 3 டைம் படிச்சா ஒரு டைம், சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸா ஒரு டைம் முடிஞ்சா புரிஞ்சுக்குவாங்க. நானும் அந்த டாபிக் 2 3 தடவை படிச்சாதான் புரிய முடியும். அந்த மாதிரிதான். ஸோ அது ஒவ்வொருத்தரோட செல்ஃப் அது அது உங்களோட புரிஞ்சுக்கிற தன்மை பொறுத்தா இருக்கு. சரிங்களா.
இதுக்குள்ளதான் புரிஞ்சுக்க முடியும், அதுக்குள்ள புரிஞ்சு சொல்ல முடியாது. மொத்தம் ஒரு தடவை படிச்சாலே புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் 2 3 தடவை படிச்சா புரிஞ்சுக்க முடியும். அதை பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் இல்லாம வேற டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்றேன். 20 நல்ல ஸ்கோர் தாங்க. 20 கம்மிங்கிறீங்க, 20 நல்ல ஸ்கோர் தாங்க. 20 மேல ரொம்ப நல்ல ஸ்கோர். 20 நல்ல ஸ்கோர் தான் என்ன கேட்டா. ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸுக்குலாம் நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் பாருங்க, சரிங்களா? மேக்ஸ்ல ரொம்ப போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, நல்லா ஃபார்முலா மகடிச்சு போவோம். ஃபார்முலா மக பண்ணி தான் அவனுக்கு வழி இல்ல. நான் மக பண்ணி தான் பிடிச்சேன். சில பேர்லாம் ஃபார்முலாவே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டுலாம் போடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு போடுறது, நான் ஃபார்முலா மகப்பட்டு தான் போனேன். கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் இங்கிலீஷ். மெயின்ஸ் தமிழ்ல எழுதுனா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். என் கூட எம்சிஆர் 2 3 பேர் மீன்ஸ் தமிழ்ல எழுதியிருக்காங்க, நல்ல மார்க்கே வந்திருக்காங்க. ஆனா தமிழ் எழுது என்ன ஒரு ஸ்கின்னா, அவங்களுக்கு ரொம்ப லாங் டைம்ல ஸ்பீடா எழுத முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா யூபிஎஸ்சி நான் தமிழ் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். என்னால அதுல என்ன ஒரு கஷ்டம்னா, சந்தீப்ல எல்லாம் நல்லா போவோம். சந்தீப்ல இருந்து நல்லா தமிழ் பற்று உள்ள சந்தீப்ல பார்த்து கடுப்பாயிடுவாங்க. அது ஒண்ணு. பிளஸ் நம்மளால ரொம்ப நேரம் நீட்டா எழுதிட்டு இருக்க முடியாது, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தமிழ் வட்டெழுத்துல, நம்ம ஸ்கிரிப்ட் வட்டெழுத்து ஸ்கிரிப்ட் இல்ல, ரொம்ப சுருக்கி சுருக்கி எழுதிட்டே இருக்கும், ரொம்ப கை வலிக்கும். எழுதிடலாம், உங்களால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண என் ஃப்ரெண்டு தயாளன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தமிழ்ல எழுதினாரு. 10th ரேங்க், எனக்கு முன்னாடி ஒரு ரேங்க். அவர் எம்சிஏ தான் இருக்காரு, அவர் ஃபுல்லா தமிழ்ல எழுதினாரு. அவர் பேப்பர்லாம் பார்த்து நீட்டா இருக்கும். ஆனா கடைசியில போக ரொம்ப கஷ்டமா சொன்னார். அவரே சொன்னார், கடைசியில போய் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, ஸ்டார்டிங் எடுத்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா எழுதலாம். நீங்க வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? தேங்க்யூ வினீஷன். ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு ஜெனியூனா பசங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம இப்போ ஆஹ் இந்த டைம் பீரியட்ல எல்லாருமே டிஎன்பிசி மேல ஒரு ஃப்ரஸ்ட்ரேட், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா. என்ன எப்படி பண்றது எங்க பண்றதுன்னே தெரியாம இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல கிளியர் கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்கீங்க. ஒரு விஷயம் இந்த ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், நான் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க சொன்னா போதும் மதன். ஏன்னா நீங்க கேட்டீங்கல்ல, அதாவது நம்ம டைம் வந்து வீக் டேஸ் ஃபுல்லா ஒர்க்ல போறதே தெரியாது, அவ்வளோ பிஸியா நம்ம இருப்போம், மினி கலெக்டர் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த குரூஷியலான டைம்ல வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு மதன் கிட்டத்தட்ட 1 hour பேசியிருக்காரு. 1 hour மேலே பேசிட்டாரு. நான் வந்து 20 மினிட்ஸ் தான் பேசினாலே சரி ஓகே போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் வந்து 1 hour மேல பேசினது இல்லாம இன்னொரு நாளைக்கு கூட செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பெருந்தன்மையான விஷயம். இன்னைக்கு இருக்க ஃபீல்டுல நான் பார்த்த சர்வீஸ் போனவங்கல இருந்து போறதுக்கு முன்னாடி ஒண்ணு, போனதுக்கு அப்புறம் வந்து சார் டைம் இல்லை சார் பிஸி அப்படின்றவங்களுக்கு மத்தியில கேட்ட உடனே டைம் கொடுத்து இவ்வளவு நேரம் பசங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மதன். ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. இன்னும் கடைசி சொல்லிருக்கேன், ப்ரிலிம்ஸ் முடிங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சு கண்டிப்பா மெயின்ஸ்க்கு அப்புறம் ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஷார்ட்டா சொல்றேன், ஒரு சட்டை கூட நம்ம பேசலாம், ஃப்ரீயா பேசலாம், சரிங்களா? ப்ரிலிம்ஸ் நல்லபடியா பண்ணுங்க சார், நல்லா கைட் பண்ணுங்க சார், நல்லா பேசுவார் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மதன், ரொம்ப நன்றி மதன். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார், ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.